ஓகே. அப்ப நாங்க மத்த 4வது மாற்றீடு முறைய இப்ப பார்ப்போம். நான் இதை அழிக்கிறேன். ஓகே. அப்ப 4வது மாற்றீடு முறையை பாருங்க பிள்ளைகள். பதின்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றுதல். அதாவது பதின்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றல். ஓகே. பதின்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றல். இங்கிலீஷ்ல சொல்றது சொன்னால் டெசிமல் டு ஒக்டல், டெசிமல் டு பைனரின்னு சொல்றேன். டெசிமல் டு பைனரின்னு சொல்றேன். சரி, பாருங்க. இப்ப 4வது தரப்பட்ட பதின்ம எண்ணை 2ஆல் வகுத்து வரும் மீதியினை வலது பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு இறுதி வரை வகுத்து பெறப்பட்ட மீதிகளினை கீழிருந்து மேல் வரை ஒழுங்காக எழுதுவதன் மூலம் இரும எண்ணை பெற்றுக் கொள்ளலாம். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்தீங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தந்தீங்க. 40ன்னு சொல்லி 40. அப்ப இந்த அடி ஒன்றும் போட்டில்ல. அப்ப அடி ஒன்று போடலாட்டி நீங்க தெரிஞ்சுக்கணும், அது டெசிமல் நம்பர், அது பதின்ம எண்முறைமைக்கு உரிய ஒரு இலக்கம்னு சொல்லி. சரியா? அப்ப 40 இங்கிட்ட அடி ஒன்றும் போட்டில்ல. இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா பிள்ளைகள், இந்த பதின்ம எண்ண எனக்கு மாற்றணும் இரும எண்ணுக்கு. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் 40 2ஆல வகுக்கணும். என்ன செய்யணும்? 40 2ஆல வகுக்கணும். 40 2ஆல வகுத்தால் என்ன இது? 40 2ஆல பிரித்தால் 20ம் மீதி வாரது. மீதி 0 தானே, அந்த 0த்தை இங்கல போடணும். சரியா? அந்த 0த்தை இங்கல போடணும். அதுக்கு பிறகு இந்த 20 மறுவ 2ஆல பிரிக்கணும். இந்த 20 மறுவ 2ஆல பிரிக்கணும். 2ஆல பிரிச்சா எத்தனை? 10ம் 0ம். இந்த 10 மறுவ 2ஆல பிரிக்கணும். அப்ப எத்தனை? 5ம் மீதி 0ம். மறுவ இதை அங்க 2ஆல பிரிக்கணும். பிரித்தால் 2ம் 5க்குள்ள 2கள் 2 முறையும் மீதி 1. அப்ப மீதியை இங்களை போட வேண்டும். அப்ப 2ஐயும் மறுவ 2ஆல பிரிக்கிறது தானே. அப்ப நான் மறுவ 2ஆல பிரிக்கிறேன். 2ஆல பிரித்தால் 2க்குள்ள 2கள் ஒரு முறை, மீதி வரப்போகுது 0. மீதி வரப்போகுது 0. சரியா? நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. என்ன செய்யறது சொன்னால், டெஸ்ட் கேக்குறதுக்கு என்னவாலும் ஒரு டெசிமல் நம்பர் உண்டு, இல்லாட்டி பதின்ம எண் ஒன்று தந்தால் அதை நாங்க இரும எண்ணுக்கு மாத்துறதுக்கு 2ஆல பிரிக்க வேண்டும்.
அதை பிரிச்சால் 40 ரெண்டால பிரிச்சால் 20 மீதி வாரத்தை இந்த சைட்ல போட்டுக்கொள்ளணும். 20 மீதி 0. அதுக்கு பிறகு மறுவ 20 ரெண்டால பிரிக்கணும் தானே. 20 ரெண்டால பிரிச்சால் 10 மீதி 0. அதுக்கு பிறகு இத 10 மறுவ பிரிச்சால் 5 மீதி 0. மறுவ இத 5 பிரிச்சால் 2 மீதி 1 அதோட போட்டிக்கு மறுவ இத ரெண்டால பிரிக்கலும். அப்ப பிரிச்சால் 1 மீதி 0 வரும். இதுக்கு மேல இதுக்கு பிரிக்கலுமா? 1 ரெண்டால பிரிக்கலாம். அப்ப எது வர கடைசி வர பிரிக்கலுமோ அது வர பிரிக்க வேணும். அப்ப இதுக்கு மிச்சம் எனக்கு பிரிக்கலாம். அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இங்க இருந்து இப்படி கீழுக்கு இருந்து மேலுக்கு வர, இங்க கீழிருந்து மேலுக்கு வர இருக்கிற மீதிகளை எழுத வேணும். சரியா? அப்ப இதுல இருந்து தான் நீ ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்க, 1 பாருங்க 1, அதுக்கு பிறகு 0, அதுக்கு பிறகு 1, அதுக்கு பிறகு 0, அதுக்கு பிறகு 0, அதுக்கு பிறகு 0. சரியா? இதெல்லாம் எழுதின பிறகு இங்கல அடி 2 போடணும். இங்கல அடி 2 போடணும். மறுபடியும் நான் சொல்றேன் பாருங்க, தரப்பட்ட 15 ரெண்டால பிரிக்கல. அப்படி பிரிக்க கொள்ள வார மீதிக்கு தானே அத மீதிய சைட்ல போட்டு கொள்ளணும். எப்படி எந்த வரைக்கும் எங்களுக்கு இதை பிரிக்கணுமோ, எந்த இலக்கம் வர கடைசி வர பிரிக்கணுமோ அது வர பிரிக்கணும். எனக்கு 1க்கு மிச்சம் பிரிக்க இயலாம். அப்ப என்ன செய்யணும்? அதை போட்டுட்டு இங்க பின்னுக்கு இருந்து இங்க பணிய இருந்து மேலுக்கு வரைக்கிற மீதிகள் எல்லாம் எழுத வேணும். அப்ப 1ல இருந்து இங்க 0 வர 1 0 1. அப்ப 40 அடி 10 அதுக்கு சமவலுவான இருமயன் தான் இது. அப்ப உங்களுக்கு தந்திக்கும் பாருங்க, டியூப்லே தந்திக்குது, டியூப்லே தந்திக்குது. அப்ப நீங்க டியூப்ல தந்திக்கிற நோட்ஸை பார்த்தாலும் சரி, நோட்ஸ் பாருங்க. தரப்பட்ட 15 2ஆல் வகுத்து வரும் மீதியினை வலது பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும். இவ்வாறு இறுதி வரை பெறப்பட்ட மீதிகளை கீழிருந்து மேலாக ஒழுங்காக எழுதுவதன் மூலம் இருமையினை பெற்றுக் கொள்ளலாம் இருக்குது. ஓகே, அப்ப உங்களுக்கு ஐண்ட 2 இதுகள் செய்யறது கொஸ்டின் தான் இருக்குது. 1 60 அடி 10. அப்ப நீங்க குயிக்கா 60 அடி 10 பைனரி வேல்யூ, பைனரி பெருமானத்தை எனக்கு குயிக்கா போடுங்க ஆன்சர். ஓ, இந்த தந்திக்கு தானே 60 அடி 10 சமவலுவான இரும எண் போடுங்க. 2 minutes தாரே. ஓகே, ஆன்சர் அனுப்பிக்கிற சிலவங்க பாருங்க. அப்ப நான் அதை தந்திக்கிறேன் இந்த கொஸ்டின்ல ஒன்றை செஞ்சு காட்டேன், மற்றதை நீங்க செஞ்சு பாருங்க. ஓகே, பாருங்க தந்திக்கிறது 60 60 தந்திக்கிறேன். 60 சொன்னால் அடி 10 60 சொல்லி தந்திக்குது. என்கிட்ட அடி 10 போட்டாலும் சரி, 60 அடி 10.
போடலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்ப பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் 60 ரெண்டால பிரிக்க வேண்டும். 60 ரெண்டால பிரிக்க வேண்டும். 60 ரெண்டால பிரிச்சால் உங்களுக்கு தெரியும் 30 மீதி 0. 30 மீதி 0. அந்த மீதி 0 இங்க போட்டு கொடுப்பேன். மறு என்ன செய்யணும்? 30 ரெண்டால பிரிக்கணும். பிரிச்சால் 15 மீதி 0. அதுக்கு பிறகு 15 மறுவா ரெண்டால பிரிக்க வேணும். பிரிச்சால் என்ன? 7 மீதி 1. மறுவ 7 பிரிக்கணுமா? பிரிக்க 7. அப்ப 7 மறுவா பிரிச்சால் 3 மீதி 1. 3 மறுவ ரெண்டால பிரிச்சால் 3 கூட 2கள் ஒரு முறை, அதே போல 1 மிச்சம். அப்ப நான் 1 சொல்லி போட்டுக்கொள்றேன். மறுவ பாருங்க, 60 ரெண்டால பிரித்தால் 30 மீதி 0. அதை மீதி 0 நான் சைட்ல போட்டுக்கொள்றேன். மறுவ 30 ரெண்டால பிரித்தால் 15 மீதி 0. 0 நான் சைட்ல போட்டுக்கொள்றேன். 15 மறுவ ரெண்டால பிரித்தால் 7 மீதி 1. அதை 1 சைட்ல போட்டுக்கொள்றேன். மறுவ 7 ரெண்டால பிரித்தால் 3 மீதி 1. அதை 1 சைட்ல போட்டுக்கொள்றேன். மறுவா இத 3ஐயும் ரெண்டால பிரிக்கலும். அப்ப நான் 3 ரெண்டால பிரிச்சால் 1 மீதி 1. எனக்கு இப்ப இத 1 ரெண்டால பிரிக்க இயலாம். 1 ரெண்டால பிரிக்கலுமா சொல்லுங்க? 1 ரெண்டால பிரிக்கலுமா? இயலாம். அப்ப நான் இதோட நிப்பாட்டி கொண்டு என்ன செய்யறேன் சொன்னால், இங்க இருந்து கீழே இருந்து மேல் வர இருக்கிற இந்த மீதிகள் எல்லாம் எழுதுற. அப்ப எழுத போறேன். இங்க இதுதான் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப 1, அதுக்கு பிறகு 1, அதுக்கு பிறகு 1, அதுக்கு பிறகு 1, அதுக்கு பிறகு 0 0 0 0. சரியா? இப்ப என்ன செய்யணும்? இப்ப அடி 2 போடுற. அடி 2 போடுற. சரியா? அப்ப 60 அடி 10 புரிய இரும என்ன சொன்னால் 1 1 1 1 0 0 அடி 2 சொல்லி வரும். அப்ப எழுதல்லாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. ரைட். அப்ப நான் இத அழிக்கிறேன். இன்னொரு உங்களுக்கு கொஸ்டின் வந்து 93 அடி 10 மாத்த சொல்லி இருமை எனக்கு. அப்ப நீங்க பிள்ளைகள் அதை செஞ்சு பாருங்க. என்னவாலும் டவுட் இருந்தா சொன்னால் எனக்கு மெசேஜ் வந்து போட்டு கேளுங்க. ஓகே, நான் இதை அழிக்கிறேன். இப்ப நாங்க பார்க்க போறது பிள்ளைகள் 5வது மாற்றீடு முறை. 5வது மாற்றீடு முறை மொத்தம் 12 இருக்குது. நாங்க இப்ப 5வது மாற்றீடு முறை தான் பார்க்க போறோம். பாருங்க, ஒரு டியூப்லைக்கும் பதின்ம எண்ணை எண்ம எண்ணாக மாற்றுதல். அப்ப 5வது மாற்றீடு முறை பதின்ம எண்ணை எண்ம எண்ணாக மாற்றல். எண்ம எண்ணாக பதின்ம எண்ணை
எண்ம எண்ணாக மாற்றல். பதின்ம எண்ணை எண்ம எண்ணாக மாற்றல். சரியா? இங்கிலீஷால சொன்னால் எங்களுக்கு ஈஸியா செய்யணும். டெசிமல் டு ஒக்டல் சொல்லு. டெசிமல் டு ஒக்டல். டெசிமல் டு ஒக்டல் சொல்லிட்டு சரியா? டெசிமல் டு ஒக்டல். அப்ப பாருங்க தந்திர இத சரி. நான் அதை நோட்ஸ இது செஞ்ச கொலை அப்படின்னா கேள்வி செய்ய கொலை அதை நோட்ஸ சொல்லி பெறப்படுத்துறேன். பாருங்க உங்களுக்கு தந்திக்கிற எக்ஸாம்பிள் 80 அடி 10ன்னு சொல்றேன். என்ன தந்திக்குது? 80 அடி 10 சொல்ற எக்ஸாம்பிள் தந்திக்கு 80 அடி 10. இப்ப நாம இதை மாற்றணும், மாற்றீடு செய்யணும். எண்ம எண்ணுக்கு மாற்றீடு செய்யணும். பாருங்க தரப்பட்ட பதின்ம எண்ணை இப்ப தரப்பட்டிருக்கிற பதின்ம எண்ணை 8ஆல் வகுத்து 8ஆல வகுக்கணுமா? 8ஆல் வகுத்து வரும் மீதியினை வலது பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும். சரியா? அப்ப இத 8ஆல பிரிச்சு வார மீதிய வலது பக்கத்துல எழுதி கொள்ள வேண்டுமா? இவ்வாறு இறுதி வரை வகுத்து பெறப்பட்ட மீதிகளினை கீழிருந்து மேலாக ஒழுங்கு ஆக எழுதுவதன் மூலம் எண்ம எண்ணை பெற்றுக் கொள்ளலாம்னு சொல்லிக்குது. சரி பாப்போம். அப்ப இத தரப்பட்டிருக்கிற இந்த எண்ணை நாங்க இப்ப என்ன செய்யணும்? 8ஆல வகுக்கணும். 8ஆல வகுக்கணும். அப்ப உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 80 8ஆல வகுத்தால் என்ன? 10ம் 80 8ஆல பிரித்தால் 10. மீதி எத்தனை? மீதி 0. மீதி 0. இப்ப பார்க்கணும் நாங்க இந்த 10 மறுவைகளுக்கு 8ஆல பிரிக்கணுமாறு சொல்லி பிரிக்கணும் தானே. அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் மறுவ இந்த 10 8ஆல பிரிக்கிறேன். மறுவ இதை 10 8ஆல பிரித்தால் 10க்குள்ள 8 எத்தனை முறை? ஒரு முறை. அப்ப என்ன செய்யணும்? 10க்குள்ள 8கள் ஒரு முறை. மீதி எத்தனை வரப்போகுது? மீதி 2 சொல்லி வரப்போகுது. மீதி 2 சொல்லி வரப்போகுது. சரி பாருங்க. இப்ப என்ன செய்யணும்? இத பிரிக்கணுமா? இத ஒண்ட அதுக்கு மேல பிரிக்கணுமா? ஏழதானே. அப்ப இதோட நிப்பாட்டி கொள்ளணும். இப்ப என்ன செய்யணும் சொன்னால் இங்க இருந்து இங்க வர மீதிகள் இருக்கிற வர நாங்க ஒழுங்குமுறையா எழுதி கொள்ளணும். அப்ப 1 அதுக்கு பிறகு 2 அதுக்கு பிறகு 0. அடி எத்தனை வரப்போகுது? அடி 8. அடி 8 சொல்லி வரும். அடி 8 சொல்லி வரும். அப்ப 80 அடி 10க்குரிய சமவலுவான எண்மை அத எண்மைக்கு மாத்தின சொன்னால் 120 அடி 8 சொல்லி வரும். 120 அடி 8 சொல்லி வரும். அப்ப அங்கிட்ட தந்திக்குது. அடுத்தது உங்களுக்கு 2 கேள்விகள் தந்திக்குது. 128 அடி 10ம் அடுத்தது 98 அடி 10ஐயும் எண்மை எண்ணுக்கு மாற்ற சொல்லி அப்ப நான் அது 98 அடி 10 மாத்துறேன். ஓகே இது அழிக்கிறேன் பிள்ளைகள். சரி பாருங்க 98 98 அடி 10 மாத்தணும் எண்மை எண்ணுக்கு. சரியா? இப்ப என்ன செய்யணும்? எங்களுக்கு தெரியும்
பதின்ம எண் ஒன்று தந்து எண்ம எண்ணுக்கு மாற்ற சொன்னால் நாங்க 8ஆல வகுக்கணும். சரியா? 8ஆல வகுத்து மீதிகளை எழுத வேணும். நான் அப்ப 98 8ஆல வகுக்கிறேன். 8ஆல வகுக்கிறேன். வகுத்தால் எத்தனை நேரம் பாருங்க. 98க்குள்ள 8 எத்தனை இருக்குது? 80 12 இருக்குது. 12 இருக்குது. மிச்சம் எத்தனை இருக்குது? மிச்சம் உங்களுக்கு தெரியும் 98க்குள்ள 8கள் 12 முறை இருக்குது. அப்ப 96. மிச்சம் மீதி 2 வருகுது. சரியா? அப்ப எங்களுக்கு 12ஐயும் மறுவா 8ஆல பிரிக்க இயலும். 12 8ஆல பிரிக்க உங்களுக்கு தெரியும் 12க்குள்ள 8கள் ஒரு முறை இருக்குது. அதே போல மீதி 4ஆ வரப்போகுது. மீதி 4ஆ வரப்போகுது. அப்ப என்ன செய்யணும் சொன்னால் இத மறுவா 1 8ஆல பிரிக்கணுமா? 8ஆல வகுக்கணுமா? ஏதா. அப்ப என்ன செய்யணும்? இதோட நிப்பாட்டி கொண்டு இங்க இருந்து இங்க வர இந்த மீதிகளை எழுத வேணும். அப்ப 1 4 2 அடி என்ன வரப்போகுது? நாங்க எண்ம எண்ணுக்கு மாத்திர அப்ப அடி 8 அடி 8 சொல்லி வரும். அப்ப இதுதான் 98 அடி 10 உரிய சமவல்வான எண்ம எண். சரியா? அப்ப எழுதாதாக்கள் எழுதி கொள்ளுங்க. 2 minutes தாரேன். ஓகே, அப்ப நான் இதை அழிக்கிறேன் பிள்ளைகள். நீங்க மத்த இதையும் செஞ்சு பாருங்க. என்னவாலும் தெரியாம இருந்தேன் சொன்னால் கேளு. ஓகே, சரி. அப்ப நாங்க இப்ப 5 மாற்றீடு முறைகள் பார்த்துட்டோம். இப்ப 6வது பாருங்க பிள்ளைகள். பதின்ம எண்ணை பதினரும எண்ணாக மாற்றுதல். அப்ப 6வது பதின்ம எண்ணை பதின்ம எண்ணை பதின்ம எண்ணை பதினரும எண்ணாக மாற்றுதல். பதினரும எண்ணாக மாற்றுதல். எண்ணாக மாற்றல். பதின்ம எண்ணை பதினரும எண்ணாக மாற்றல். ஓகே, அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். பதினரும எண்ணுக்கு இங்கிலீஷால என்ன சொல்றேன்? என்ன? ஹெக்ஸா டெசிமல். ஓகே, அப்ப பதின்ம எண் நான் இங்கிலீஷால சொல்றேன் சொன்னால் ஈஸியா டெசிமல் இன்டு ஹெக்ஸா டெசிமல் போடுமே. டெசிமல் இன்டு ஹெக்ஸா டெசிமல். ஓகே, டெசிமல் இன்டு ஹெக்ஸா டெசிமல். ஓகே, அப்ப
பாருங்க உங்களுக்கு 72 எக்ஸாம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா தான் இது 72 அடி 10 மாத்தணும் 72 அடி 10 மாத்தணும் என்னதுக்கு 16 மைனுக்கு மாத்தணும் சரியா அப்ப பாருங்க தரப்பட்ட பதின்மையினை 16 இனால் வகுத்து வரும் மீதியினை வலது பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும் அப்ப நாங்க மேலுக்கு செஞ்ச ஸ்டெப்பே தான் விளங்கிச்சா டெசிமல் டு பைனரி டெசிமல் டு ஒக்டல் டெசிமல் டு பைனரி சொன்னால் 2ஆல் வகுத்தோம் டெசிமல் டு ஒக்டல் சொன்னால் 8ஆல் வகுத்தோம் இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இத தரப்பட்ட பதின்மை என்ன 16 வகுத்து வரும் மீதியினை வலது பக்கத்தில் எழுதி கொள்ள வேண்டும் இவ்வாறு இறுதி வரை வகுத்து பெறப்பட்ட மீதிகளை கீழிருந்து மேலாக ஒழுங்காக எழுதுவதன் மூலம் 16 மைனை பெற்றுக் கொள்ளலாம் சொல்லி போட்டு இது பார்ப்போம் அப்ப நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தந்திக்கிற 72 சொல்ற பதின்மைன 16ஆல பிரிக்க வேணும் 16ஆல பிரிக்க வேணும் 16ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 72 16கள் 16 32 48 64 4 முறை ஈக்குது 4 முறை ஈக்குது சரியா 4 முறை ஈக்குது 4 முறை இருந்தால் மீதி எத்தனை வரப்போகுது அப்ப உங்களுக்கு தெரியும் 72 16கள் 4 முறை 16 64 அப்ப மீதி வரப்போகுது 8 மீதி வரப்போகுது 8 சரியா எங்களுக்கு வேற இத 4 16ஆல வகுக்கேள்மாறு பார்த்தால் 7வே வகுக்க 7 அப்ப நாங்க என்ன செய்யணும் இதோட நிப்பாட்டி சொல்லணும் அப்ப நாங்க இது ரெண்டையும் தான் எழுத வேணும் அப்ப என்ன வரப்போகுது ஆன்சர் வரப்போகுது 48 அடி 16 சொல்றேன் 48 அடி 16 உங்களுக்கு இத செஞ்சு காட்டிக்கும் செய்கை வழியோட ஓகே ஐந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் தந்தீங்க 106 அடி 10 அடுத்தது 156 அடி 10 இதாக்குறதுக்கு அதுல 106 அடி 10 இப்ப செய்யுங்க அதுக்குரிய ஆன்சரை நீங்க போடுங்க இதுக்கு உங்களுக்கு 3 மினிட்ஸ் தாரேன் குயிக்கா செய்யுங்க ஓகே எதை செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு அங்கிட்ட டியூப்ல பாருங்க பிள்ளைகள் டியூப்ல 2 கேள்வி காண்பிக்குமே உங்களுக்கு செஞ்சு பார்க்கறதுக்கு அதுல ஒன்னாவது இருக்கிற 106 அடி 10 சொல்றேன் இத 16 மைனுக்கு மாத்துங்க மாத்தி ஆன்சரை சொல்லுங்க என்ன வரும்னு சொல்லி ரைட் ரைட் அப்ப இதுக்கு நாங்க ஆன்சரை பார்ப்போம் பிள்ளைகள் என்ன செய்யணும் சொன்னா உங்களுக்கு தெரியும் 106 16ஆல வகுக்க வேணும் 106 16ஆல வகுக்கணும் அப்ப வகுத்தால் உங்களுக்கு தெரியும் 106க்குள்ள 16கள் எத்தனை சொன்னால் பாருங்க 16 32 48 64 80 96
அப்ப எத்தனை இது 6 முறை நீக்குது. 6 முறை நீக்குது 96. ஓ, அப்ப மீதி எத்தனை வர போகுது பாருங்க. 6 × 16 96. அப்ப 106 சொன்னால் மீதி 10. அப்ப மீதி 10 இங்கல போடுறேன். மீதி 10 இங்கல போடுறேன். ரைட். இப்ப என்ன பார்க்கணும், இந்த 6 மறுவ 16ஆல வகுக்கேன் சொல்லி பார்க்கணும். வகுக்கையில தானே. அப்ப நான் இதோடைய நிப்பாட்டி கொள்ளணும். அப்ப நான் இதுல இருந்து இன்டோக்கு வரத்தான் எழுதணும். இப்போ ஒரு சிக்கல் உண்டாகிற பாருங்க பிள்ளைகள். நீங்க 6 10 6 மீதி 10. அப்ப இப்படி போட்டீங்கன்னு சொன்னா, இப்படி போட்டீங்கன்னு சொன்னால் இது பிழை, இது பிழை. சரியா? அப்ப இதுக்கு என்ன வரப்போகுது சொன்னால் ஆன்சர், இதுக்கு என்ன வரப்போகுது சொன்னால் ஆன்சர் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 6 10க்கு நாங்க ஒரு இலக்கம் ஒன்று வாய் குறிக்கிறேன். 10க்கு நாங்க ஒரு எழுத்தொன்று வாய் குறிக்கிறேன். ஆங்கில எழுத்தொன்று வாய் குறிக்கிறேன். சொல்லுங்க பார்க்க. 10 சொல்ற இலக்கத்துக்கு என்ன ஆங்கில எழுத்து வாய் குறிக்கிறேன்? ஹெக்ஸாடெசிமல்ல. ஓ, என்ன? ஏ வகை குறிக்கிற. அப்ப நாங்க இதுக்கு பதிலா ஏ போட வேணும். இதுக்கு பதிலா ஏ போட வேணும். அப்ப ஆன்சர் வரும் 6A அடி 16. 6A அடி 16 சொல்லி வரும். சரியா? அப்ப நீங்க இதை எழுதலாட்டி எழுதி கொள்ளுங்க. சரி, நான் மத்த கேள்வியையும் செஞ்சு காட்டுறேன் பிள்ளைகள். குயிக்கா பாருங்க. 156 அடி 10. 156 அடி 10 நாங்க மாத்தணும் பிள்ளைகள் 16 எண்ணுக்கு. அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்க என்ன செய்யணும்? 156 பிரிக்கணும் 16ஆல. சரியா? ஓகே. அப்ப உங்களுக்கு தெரியும் 156க்குள்ள 16 எத்தனை முறைங்கிறது சொன்னால் பாருங்க. 9 முறை ஈக்குது. 9 முறை ஈக்குது. சரியா? 9 முறை ஈக்குது. அப்ப 9 16 9 16ஆல பெருக்கினால் எத்தனை வரப்போகுது? 144 வரப்போகுது. அப்ப 156க்குள்ள 16 9 முறை ஈக்குது. மீதி 12 ஈக்குது. மீதி 12 ஈக்குது. அப்ப எனக்கு இந்த 9 மறுவ 16ஆல பிரிக்க இயலுமாறு பார்த்தால் பிரிக்க இயலாம். அப்ப அதோட நிப்பாடிக்கணும். நான் இதுல இருந்து இன்னொரு வர எழுத போறேன். இதுதான் ஆன்சர். அப்ப 9 12க்கு பதிலா என்ன நாங்க ஆங்கில எழுத்த வகை குறிக்கிற ஹெக்ஸாடெசிமல் சொல்லுங்க பார்க்க. என்ன ஆங்கில எழுத்த வகை குறிக்கிற? ஓ, அப்ப பாருங்க. 10க்கு ஏ, 11க்கு பி, 12க்கு சி, 13க்கு டி, 14க்கு இ, 15க்கு எஃப். அப்ப 12க்கு நாங்க சிய வகை குறிக்கிற. அப்ப ஆன்சர் வரப்போகுது 9 சி அடி 16. 9 சி அடி 16 சொல்லி வரப்போகுது. சரியா? குயிக்கா எழுதி கொள்ளுங்க.
ரைட். அப்ப நான் இதை அழிக்கிறேன் பிள்ளைகள், அழிக்கிறேன். இப்ப நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க பார்ப்போம் இப்ப நாங்க பார்ப்போம் ஏழாவது மாற்றீடு முறை. ஏழாவது மாற்றீடு முறை எண்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றுதல். அப்ப நீங்க டியூப்ல பாருங்க, ஏழாவது மாற்றீடு முறை இது எண்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றுதல். எண்ம எண்ணை இரும எண்ணாக மாற்றுதல். இரும எண்ணாக மாற்றல். சரி, ஓகே. அப்ப பாருங்க, இங்கிலீஷால சொல்ற ஒக்டல் டு பைனரி இது சொல்றேன். சரி, அதை பார்த்துக்கொள்ளுங்க. யாதேனும் ஒரு எண்ம எண்ணை இரும எண்ணாக மாற்ற எண்ம எண்களுக்கு ஒப்பான இரும எண் அட்டவணை பயன்படுத்தப்படும். அப்ப இப்ப நாங்க அட்டவணை ஒன்றை பார்க்க போறோம். அப்ப இத நீங்க அட்டவணையை கட்டாயம் நினைவு வச்சுக்கொள்ளணும். எக்ஸாம் பேப்பர்ல சொன்னால், நீங்க எக்ஸாம் பேப்பர் கிடைச்சதோட ஏழும் சொன்னால் அதை ரஃப் இதுல எழுதி கொள்ளுங்க. சரியா? இந்த அட்டவணை இங்கு ஒரு எண்மையன் 3 பிட்களினால் வகைப்படுத்தப்படும். அப்ப பாருங்க, ஒரு எண்மையன்களுக்கு ஒப்பான இருமையன் அட்டவணை பயன்படுத்தப்படுமா? அதுல ஒரு எண்மையன் 3 பிட்டால வகை குறிக்கப்படுமா? சரியா? அப்ப உங்களுக்கு அட்டவணை வந்து தந்திக்குது. நான் அட்டவணையை இனிட்ட நீண்ட அனுப்பி கொடுக்குறேன். ஓகே. அப்ப பாருங்க, எண்ம எண் எண்மையன் அடுத்ததுக்கு ஒப்பான இருமையன். ஒப்பான இருமையன். ரைட். எண்மையன் ஒப்பான இருமையன் நீக்கும். ரைட். பாருங்க, நான் கொஞ்சம் சிறுசா அனுப்பி கொள்றேன் அட்டவணைய. சிறுசா எண்மையும் ஒப்பான இருமை. ஒப்பான இருமை. சரியா? சரி, ஓகே. பாருங்க, அப்ப எண்மையில உங்களுக்கு தெரியுமுள்ள 0 7 வரை எண்மை என்ன இருக்குது? 0 7 வரை. அப்ப நான் போடுறேன் 0 1 2 3 4 5 6 7 சொல்லி 7 வரை போட்டுக்கொள்றேன். சரியா?
அப்ப இந்த பூஜ்ஜியத்துக்கு ஒப்பான இருமஎண் 3 பிட்டால வகை குறிக்கப்படுவதாம். 3 பிட்டால வகை குறிக்கப்படுவதாம். அப்ப பாருங்க, பூஜ்ஜியத்துக்கு வகை குறிக்கப்படுற 3 பிட்டும் 0 0 0. ஒன்றுக்கு 0 0 1. 2க்கு 0 1 0. 3க்கு 0 1 1. 4க்கு 1 0 0. 5க்கு 1 0 1. 6க்கு 1 1 0. 7க்கு 1 1 1 வரும். சரியா? அப்ப நீங்க இந்த அட்டவணைய நினைவு வச்சு கொள்ளணும் பிள்ளைகள். கட்டாயம் நினைவு வச்சுக்கணும் ஆசிரியர்கள் கேட்டால் கட்டாயம் நினைவு வச்சு கொள்ளணும். சரியா? சரி, அப்ப பாருங்க, இத நீங்க ஒரு டியூப்ல தான் இருக்கும். அப்ப நீங்க இதை பார்த்துக்கொள்ளும். ஓகே, அப்ப பாருங்க, தரப்பட்ட எண்ணுக்கு ஒப்பான இரும எண்ணை பிரதியிடுவதன் மூலம் இருமயன் பெறப்படும். இப்ப என்ன செய்ய போறது சொன்னாங்க, எண்ம எண் ஒன்று எங்களுக்கு தரப்போல இத அட்டவணையை பார்த்து அதற்கு ஒப்பான இரும எண்ணை போட்டு இரும எண்ணை நாங்க எடுக்க போறோம். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நீக்குது பிள்ளைகள், எக்ஸாம்பிளா தான் நீக்குது. 42 அடி 8, 42 அடி 8க்குரிய இதை தர சொல்லிக்குது இருமை. அப்ப பாருங்க, 42 அடி 8க்குரியது. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு எண்ணும் 3 பிட்டால பாருங்க, 3 0 சொல்றது 0 0 0 அப்படி சொல்லி 3 பிட்டால வகை குறிக்கப்படுது. அப்ப எனக்கு இந்த 42ல 4க்கும் அடுத்தது 2க்கும் வேற வேறையா 3 பிட்டால வகை குறிச்சு காட்டிடுமே. ஓகே, அப்ப பாருங்க, இத ரெண்டுக்குரிய இந்த ரெண்டுக்குரியது என்ன, 0 1 0. அப்ப நான் கொஞ்சம் 42 தூரமாக்கி எழுதி ரெண்டுக்குரியது எழுதுற 0 1 0 சொல்றேன். சரியா? அதே போல 4க்கு எழுதுற 4 பாருங்க என்ன, 1 0 0. 4க்கு 1 0 0. சரியா? அப்ப எங்களுக்கு ஆன்சர் வரப்போகுது என்ன சொன்னா பிள்ளைகள், 1 0 0 1 0 0 0 1 0 0 1 0. அடி என்ன வரப்போகுது, அடி 2, அடி 2, அடி 2. ஓகே, அப்ப ஐண்ட உங்களுக்கு 2 கேள்விகள் தான் இருக்குது. 110 அடி 8 அதுக்குரிய இதை போடுங்க பார்க்க இருமை என்ன. 110 அடி 8 அதுக்குரிய இருமை என்ன போடுங்க குறிக்கா. இது அட்டவணை கட்டாயம் என்ன வச்சு கொள்ளணும், இது அட்டவணையை வச்சுதான் தார எண்மை எண்ணுக்கு ஒப்பான இருமை எண்ணை பிரதிட்டு நாங்க இருமை எண்ணை கண்டுபிடிக்கிறது. ரைட், ஆன்சர் போடுங்க. ஓகே, நான் இன்னும் 1 மினிட் தரேன், குயிக்கா செய்யுங்க. ரைட், அப்ப நான் இத அழிக்கிறேன்.
எங்கிட்ட செஞ்சு காட்டுறேன் பாருங்க. கேட்டிருக்கிறது பிள்ளைகள் 110 அடி 8க்கான சமவலுவான இரும எண் என்னன்னு சொல்லி. அப்ப 110 அடி 8. சரியா? 110 அடி 8. நாங்க என்ன செய்யணும்? இத ஒவ்வொன்றுக்கும் புரிய இரும என்ன பிரதியிடனும் அட்டவணைய பார்த்து. சரியா? அப்ப நான் 1 1 0 1 1 0 போட்டு கொடுத்தேன். இப்ப இந்த சைஃபருக்குரிய ஒப்பான இரும என்ன பாருங்க. 0 0 0 0 0 0. சரியா? அதே போல ஒன்றுக்குரிய ஒப்பான இருமை என்னென்ன? 0 0 1 0 0 1. அதே போல ஒன்று மர்மம் ஒன்றுக்குரியது. அது என்ன? 0 0 1 0 0 1. அப்ப ஆன்சர் வரப்போகுது என்னன்னு சொன்னால் இதுக்குரியது 0 0 1 0 0 1 0 0 0 0 0 அடி 2 அடி 2 சொல்லி வரும். அடி 2 சொல்லி வரும். ரைட். அடுத்ததை நான் குயிக்கா செஞ்சு காட்டுறேன் பாருங்க. ரெண்டாவது கேள்வி எவ்வளவு தந்திக்குது? 54. இது ஒன்னாவது, இது ரெண்டாவது. 54 அடி 8க்குரிய இது என்ன கேட்குது? 54 அடி 8க்குரிய இது என்ன கேட்குது? அப்ப உங்களுக்கு தெரியும் 5க்கும் 4க்கும் இத போடணும். அப்ப 4க்குரிய ஒப்பான இது என்ன சொன்னால் இருமையன் 1 0 0. அப்ப 1 0 0 போடுறேன் 4க்கு. 5க்கு பாருங்க. 5க்கு என்ன? 1 0 1 1 0 1 சொல்லி வரும். அப்ப 54 அடி 8க்குரிய சமவலுவான இருமை அல்லது இத இருமைக்கு மாத்தின சொன்னால் 1 0 1 1 0 0 அடி 2 சொல்லி வரும். அடி 2 சொல்லி வரும். அப்ப இது தான் எண்மை எண்ணொன்று தரக்கொள்ள அத இரும எண்ணுக்கு மாத்திர முறை. சரியா? அது 7வது மாற்றீடு முறை. நாங்க 8வது இரும எண்ணை இரும எண்ணை எண்ம எண்ணாக மாற்றல். எண்ம எண்ணாக மாற்றல். இரும எண்ணை எண்ம எண்ணாக மாற்றல். ஓகே. இங்கிலீஷ்ல சொல்றது சொன்னால் பைனரி டு ஒக்டல் சொல்றேன். பைனரி டு ஒக்டல் சொல்றேன். ரைட். அப்படி மாத்துறதுக்கும் நான் சொன்னேன் இரும அடுத்தது எண்ம எண்கள் தொடர்பு பாட்டுற சொன்னேன். அது ரெண்டும் தொடர்பு பாட்டுற சொன்னால் இது அட்டவணை தேவைன்னு சொன்னேன். அப்ப இந்த மாற்றீடு முறைக்கும் இந்த அட்டவணை கட்டாயமா தேவை. சோ நீங்க இதையும் இந்த அட்டவணையை நினைவு வச்சுக்கணும். ரைட். அப்ப பாருங்க, இரும எண்ணை எண்ம எண்ணாக மாற்றுவது சொல்றதுல இது ஒன்றுதான் இருக்குது. தரப்பட்ட இரும எண்ணை வலது புறத்திலிருந்து 3 பிட்டாக பிரித்தல் வேண்டும். பின் அதற்கு ஒப்பான எண்ம எண்ணை அட்டவணையை பயன்படுத்தி பிரதியிடுவதன் மூலம் எண்ம எண் பெறப்படும் சொல்லி. அப்ப என்னன்னு சொன்னா பிள்ளைகள், தரப்பட்ட இரும எண்ணை வலது புறத்திலிருந்து 3 பிட்டாக பிரித்தல் வேண்டும். அப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டிக்கிறாங்க பாருங்க. எக்ஸாம்பிள் ஒன்று,
எக்ஸாம்பிள் வந்து 1100 112 1100 112 சொல்லி. அப்ப இத நாங்க இப்ப என்ன செய்யணும்? எண்ம எண்ணுக்கு மாத்தணும். இத எண்ம எண்ணுக்கு மாத்தணும். சரியா? அப்ப என்ன சொல்லிக்கிறாங்க? தரப்பட்ட இரும எண்ணை, இத தந்திக்கிற இரும எண்ணை வலது புறத்தில் இருந்து 3 பிட்டாக பிரித்தல் வேண்டும். அப்ப நான் இத வேற எழுதி கொள்றேன். 1100111. சரியா? இப்ப என்ன செய்யணுமா? இத தந்தத்தை நான் இங்க எழுதிக்கிறேன். சரியா? அந்த தரப்பட்டிருக்கிற இரும எண்ணை வலது புறத்தில் இருந்து இங்கிருந்து இங்கேக்கு, சரியா, வலது புறத்தில் இருந்து 3 பிட்டாக பிரித்தல் வேண்டும். அவ பிரிக்க போறேன் பாருங்க. 1 2 3 1 2 3. சரியா? அப்ப வலது புறத்தில் இருந்து 3 பிட்டாக பிரித்தல் வேண்டும். அப்ப 3 பிட்டா பிரிக்கிறேன். 3 பிட்டா பிரிக்கிறேன். பின் பின் அதற்கு ஒப்பான எண்ம எண்ணை அட்டவணை பயன்படுத்தி பிரதியிடுவதன் மூலம் எண்ம எண் பெறப்படும். சரி, இதற்கொப்பான எண்ம நீங்க எங்க பாருங்க. 011 011 அதற்கொப்பான எண்ம எண் என்ன? 3. 011 ஒப்பான எண்ம எண் 3. அப்ப எனக்கு இதுக்கு பதிலா 3 போடணும். இதுக்கு பதிலா 3 போடணும். ரைட். அடுத்தது 011 பாருங்க. 110 110 இங்கிருக்குது. 110 என்ன? 6 பாருங்க. 110 இது பெருமானம் இங்க இருக்கிறது 6ஆவது. அது அப்ப 6. சரியா? அப்ப ஆன்சர் வரப்போகுது 63. அடி என்ன? அடி 8. அப்ப நாங்க பைனரியிலிருந்து ஒக்டலுக்கு மாத்துற, அதாவது இரும எண்ணிலிருந்து எண்ம எண்ணுக்கு மாத்துற. அப்ப எண்ம எண் அடி 8. அப்ப நான் போடுறேன் 63 அடி 8 சொல்லி. சரி, உங்களுக்கு இது டியூட்ல தந்து இருக்குது. ஓகே, டியூட்ல தந்து இது. அப்ப இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அங்கிட்ட பாருங்க பிள்ளைகள். இன்னும் 2 கேள்வி செஞ்சு பார்க்கறதுக்கு தந்திக்குது உங்களுக்கு. அப்ப அதுல நீங்க ஃபர்ஸ்ட் கேள்வியை செஞ்சு காட்டுங்க பாக்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வியை செய்யுங்க பாக்க. ஃபர்ஸ்ட் கேள்வி சொல்றது 1100 1100 1 11001. அப்ப இதுக்குரிய எண்ம என்ன தாங்க. இதுக்குரிய எண்ம என்ன தாங்க. சரி, 2 minutes தாரேன். குயிக்கா சரிங்க பார்க்க. ரைட். அப்ப எழுதினவங்க போடுங்க ஆன்சரை. எழுதினவங்க ஆன்சரை போடுங்க. ஓகே, ரைட் ரைட் போடுங்க. பெர்ஃபெக்ட், குட். சரி, அப்ப பாருங்க பிள்ளைகள், நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப என்ன செய்யணும்னா, என்னவாலும் ஒரு இரும எண் தரப்போல நாங்க அந்த இரும எண்ணை வலது சைட்ல இருந்து 3 பிட்டா பிரிக்கணுமே. வலது சைட்ல இருந்து இங்க வலது சைட்ல இருந்து
மூணு மூணு பிட்டா பிரிக்கணும். அப்ப 1 2 3 இங்கால பிரிக்கிறேன். அப்ப ஸ்லேஷ் ஒன்று போட்டு நான் பிரிச்சு கொள்றேன். அப்ப இங்க பாருங்க, இங்கல 1 1 தான் நீக்குது. 3 பிட் இல்லை, 3 பிட் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் 3 பிட் ஆக்குறதுக்கு உள்ள இந்த 0 ஒன்றை போட்டுறேன். என்ன செய்யற, உள்ள 0 ஒன்றை போட்டுறேன். சரியா? இப்ப எங்களுக்கு வந்துட்டு இதுவும் 3 பிட் ஆகிக்குது, இதுவும் 3 பிட் ஆகிக்குது. இப்ப ஆன்சரை கண்டுபிடிக்கணுமா பாருங்க, அட்டவணை பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கணும். 0 0 1 0 0 1 அதுக்குரிய பெருமானம் என்ன, 1. சரியா? 1. அடுத்தது பாருங்க, 0 1 1 0 1 1 0 1 1 என்ன பெருமானம், 3. அப்ப ஆன்சர் வரப்போகுது 31 அடி என்ன, அடி 8. 31 அடி 8. 31 அடி 8. 31 அடி 8 சொல்லி வரும். சரி, அடுத்த இன்னொன்னு கேள்வி வந்து அதையும் குயிக்கா செஞ்சுட்டு நாங்க இந்த கிளாஸை முடிப்போம். ஓகே, நான் இதை அழிக்கிறேன். ஓகே, அத இரண்டாவது கேள்வி அதுக்குரிய பாருங்க. 1 1 1 1 1 1 1 0 1 1 1 0 1 1 1 1 0 2. சரியா? இதுக்குரிய எண்மை என்ன, இதுக்கு எண்மை என்ன மாற்றி இருக்கீங்க பார்க்க. உங்களுக்கு 2 minutes தாரேன். ஓகே, 2 minutes தாரேன், குயிக்கா. ஆன்சர் போடுங்க. கட்டாயம் பிள்ளைகள், நீங்க இந்த மெத்தட் எல்லாம் செய்கை முறையெல்லாம் கேட்டால் செய்கை முறையோட கொடுக்கணும். பார்ட் 2ல கேட்டால் செய்கை முறையோட கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்குமே. ஓகே, அப்ப நான் செய்கிறேன் பாருங்க. இப்ப என்ன செய்யணும்னா, எங்களுக்கு இருமை எண் தரப்போல நாங்க அதை இருமை எண்ண இப்ப இருமை எண் வந்து தரப்போல என்ன செய்யணும்னா 3 3 பிட்டா இங்க வலது சைட்ல இருந்து 3 3 பிட்டா பெருக்கி கொள்ள வேண்டும். அப்ப 1 2 3 1 2 3 1 2 3. சரியா? எல்லாம் 3 3 பிட்டா இருக்குது. சரி பாருங்க, அப்ப 110க்கு 110 110 பெருமானம் என்ன, 6. 110 பெருமானம் 6. அப்புறம் 011 பெருமானம் என்ன, 011 3. அதுக்கு பிறகு 111 பெருமானம் என்ன, 111 7. சரியா? விளங்கிச்சா? 110 பெருமானம் 6, 011 பெருமானம் 3, 111 பெருமானம் 7. அப்ப ஆன்சர் 736 அடி 8 வரப்போகுது. 736 அடி 8. 736 அடி 8 சொல்லி. ரைட். அப்ப நாங்க இன்றைய வகுப்புல பிள்ளைகள் 8 மாற்றீடு முறைகள். முதல்ல எண்முறைமை சொன்ன என்ன பார்த்தோம், பிரதானமாக 4 எண்முறைமையை பார்த்தோம். இருமை எண்முறைமை, அடுத்தது எண்மை எண்முறைமை, தசம எண்முறைமை, பதினருமை எண்முறைமை. அந்த 4 எண்முறைமைகளுக்குள்ளே ஈக்கிற மாற்றீடு முறைமை. ஒரு எண்முறைமையிலிருந்து இன்னொரு எண்முறைமைக்கு எப்படி மாற்றீடு செய்யறது சொல்லி பார்த்தோம்.
8 மாற்றீடு முறைகளை பார்த்தோம். அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல மற்ற மாற்றீடு முறைகளையும் கணனி குறிமுறைகள் இருக்குது அதையும் பத்தி பார்ப்போம். அப்ப நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். எல்லாருக்கும் குட் நைட்.